வணக்கம். நிறைய நாளாக போகணுமென்று ஆசைப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் நான் இன்றைக்கு போனான். இது நாவற்குழியில் இருக்கிற சிவபூமி திருவாசக அரண்மனை. இந்த ஸ்தலம் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடமாக காணப்படுது. இங்கே 108 கருங்கல்லிலான சிவலிங்கம் இருக்குது. அதை மாதிரி இதில் இருக்கிற சுவர்களில் எல்லாம் திருவாசகம் கருங்கல்லால் பொறிக்கப்பட்டிருக்கு. கோயிலுக்குள்ளே வீடியோவும் ஃபோட்டோவும் எடுக்கலாதுன்றதால நாங்கள் எடுக்கலை. ஆனால் மிகவும் அழகான ஒரு சூழலை கொண்டு அமைஞ்சிருந்தது அந்த கோயில். நீங்கள் ஒரு சிவபக்தனாக இருந்தால் இந்த ஸ்பாட் உங்களுக்கானது தான். கட்டாயம் போய் பாருங்கோ. கடவுளை கும்பிட்டுட்டு பிக்மியை போட்டு அங்கேருந்து நாங்கள் போன இடம் கைதடி. கைதடியில் என்ன ஸ்பெஷல்னா, இப்போ யூடியூப் ஃபேஸ்புக்லாம் ட்ரெண்டிங்காக இருக்கிற சிலோன் சாய்க்கு தான் நாங்களும் போகிறதுக்காண்டி பிக்மியை போட்டு நாங்கள் வீடியோஸில் பார்க்க நிறைய டெக்கரேஷனோடு அந்த கடை இருந்ததா. நாங்கள் நேரில் போய்க்க டிசப்பாயிண்ட் ஆகிட்டு. ஏனெண்டா அது கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காக போடப்பட்ட டெக்கரேஷன், அதை கலட்டிட்டாங்களாம். இருந்தாலும் அந்த கடை சிம்பிளாகவே அழகாக தான் இருந்தது. ஜுனிக்கியூவான முறையில் அந்த கடை வடிவமைக்கப்பட்டிருந்தது. மரத்தால் ஆன கடையும் மற்றது பனை ஓலையை பயன்படுத்தி வேலையும் செஞ்சுருந்தாங்க. போன உடனே நாங்கள் ஆர்டர் பண்ணது மசாலா சாயும் ரோல்ஸும் தான். ரெண்டுமே டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருந்தது. இது ஏனியன் ரோட்டில் இருக்கிறபடியாக ரோட்டில் பிரயாணம் செய்கிற ஆக்களும் இதில் வந்திருந்து டீ குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட் போல். ஏன்னா நிறைய பேர் வந்தவே. யூடியூபரானு நைட் 10 மணிக்கு பிறகு தான் சாண்ட்விச் அவைலபிளாம். அதுக்கு பிறகு நாங்கள் ஆர்டர் பண்ணினது குக்கீஸும் சாக்லேட் ப்ரௌனியும் தான். சாக்லேட் ப்ரௌனி ஓகே, குக்கீஸ் சூப்பராக இருந்தது. நாங்கள் சாப்பிட்டு முடிக்க 6 மணி ஆயிடுது. 6 மணிக்கு லைட்டு போட்டுட்டாங்க. லைட்டுன்ற வியூஸில் அந்த இடம் இன்னும் கொஞ்சம் வடிவாக இருந்த மாதிரி இருந்தது. அந்த ஸ்பாட்டில் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதோடு நாங்கள் வீட்டை கிளம்பிட்டோம். இன்னொரு ப்ளாக்கில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, லைக் பண்ணி விடுங்க.